மார்னிங் எந்திரிக்கும் போதே சில் கிளைமேட், அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்க சவுண்டு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து குற்றாலம் பக்கத்தில் இருக்குது, 60 கிலோமீட்டர் தான். அதனால அடிக்கடி இங்கே வந்து திடீர்னு மழை பெய்யும், சாரல் அடிக்கும், அப்படியே காற்றடிக்கும், இல்லை திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும். ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தோன்னா டக்குன்னு மழை வந்து நனைஞ்சிருது. புதுசாக இருந்தாலும் ஆனால் நல்லா இருக்குது இது. அப்படியே மழையோடு சேர்ந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு டிஃபன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ட்ரில்லிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்த அந்த ராடு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்டர், இது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்குன்னா அந்த விண்டோ ஸ்க்ரீன்லாம் போட, அப்புறம் வந்துட்டு வாசலுக்கு ஸ்க்ரீன்லாம் போடுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் ஃப்ரேம்லாம் வீட்டில் சும்மா தானே இருக்குது, அதுக்கும் அப்படியே ட்ரில்லிங் ஒர்க் பார்க்க சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அதையும் மாட்டியாச்சு. விண்டோ ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நான் வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே நாங்களும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். பாப்பாக்கும் எனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்தோம். பாப்பா வேறு இப்போ ஸ்கூலில் சேர்த்துருக்கோமா, அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. பாப்பா வந்து இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே அவள் கிடுகிடுன்னு வளர்ந்துட்டா. எல்லா ட்ரெஸ்ஸும் பத்தாமல் போச்சுன்னா பார்த்துக்குங்களேன். இன்றைக்கி வந்து பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. என்ன நடந்துச்சுன்னா, பில் போடும்போது தான் சொன்னாங்க, இன்றைக்கி வந்து 2000க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்தா இல்லை. பாப்பாவுக்கு தான் பால் ஒன்று கொடுத்தாங்க. அவள் ஹாப்பி. பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே ஆட்டம். அவளுக்கு என்னன்னு தெரியல, அது மேலே நாங்கள் எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த பால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வீட்டுக்கு வந்து சேரில் உட்காரும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போதுன்னு எங்கேயுமே விடலை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன வயசில் புது ட்ரெஸ் எடுத்தால் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நினச்சிக்கிட்டே இருப்பேன், போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீட்டில் வேலைலாம் இருக்குது. ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து அப்டேட்ஸ் பண்ணணும்னு இருக்கோம். அதெல்லாம் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.